வெற்றி சிவாவின் அன்பான வணக்கங்கள். வெற்றி சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையினுடைய அமைப்பு, அந்த அமைப்பினுடைய பணிகள், அதுதான் பார்க்குறோம். நம்ம மூளையினுடைய முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமூளை புரணி, தலாமஸ், ஹைப்போதலாமஸ், சிறுமூளை, பான்ஸ் மற்றும் முகுலம். இதுதான் நம்ம மூளையுடைய மிக முக்கியமான பகுதிகள். இந்த ஒவ்வொரு பகுதியினுடைய பணிகளை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பெருமூளை புரணி அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய இன்னொரு பேர் இருக்குது, செரிபரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பெருமூளையின் புரணி பகுதியுடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்வுகளை பெறுதல், தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல், நம்முடைய மொழியறிவு, மன அறிவு, நாம் சிந்திக்கும் திறன், நினைவு திறன், முடிவெடுக்கும் திறன், கற்பனை திறன், இப்படி எல்லாமே முக்கியமான பகுதிகள் எல்லாமே பெருமூளையுடைய புரணியில் தான் இருக்குது. தலாமஸ் அதனுடைய முக்கியமான பணி என்னென்னா, அதுதான் கடத்துதல். இப்போ ஹார்மோன்ஸ் கடத்துறதாக இருக்கட்டும், ரத்த ஓட்டம் கடத்துதல், இந்த பணிகளை செய்யக்கூடியது தலாமஸ். ஹைப்போதலாமஸ் நம் மூளையினுடைய அதிகப்படியான பணிகளை நமக்கு செய்யக்கூடியது தான் ஹைப்போதலாமஸ். இது பார்த்தீங்கன்னா நம் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துது, ஒரு சீராக வச்சுக்கிறதுக்கு ஹைப்போதலாமஸ் தான் பயன்படுகிறது. நமக்கு எடுக்கக்கூடிய தாகம், பசி, சிறுநீர் வெளியேற்றம், நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையே முக்கியமான இணைப்பு பகுதியாக செயல்படுறது தான் ஹைப்போதலாமஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுமூளை. இப்போ இந்த நம்மளுடைய மூளையிலேயே பெருமூளை அதனுடைய பகுதி முக்கியம் பார்த்தோம். சிறுமூளை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிறுமூளையின் முக்கியமான பணி உடல் சமநிலையை பெறக்கூடியது. அடுத்தது தசைகளின் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துகிறது. நம்முடைய தசைப்பகுதி அதோடைய செயல்கள் அனைத்திற்கும் முக்கியமான பங்காற்றக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுமூளை தான். அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது பான்ஸ் மற்றும் முகுலம். இந்த பான்ஸ் மற்றும் முகுலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறக்கம், விழிப்பு சுழற்சி, அதுதான் முக்கியமான பணியாக அது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதய துடிப்பை அதுதான் கட்டுப்படுத்துது. நாம் சுவாசத்தையும் அது கட்டுப்படுத்துகிறது. செரித்தலை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பான்ஸ் மற்றும் முகுலம் தான். அதனால தான் மிக முக்கியம். நம்ம உறக்கம் இல்லைன்னா எந்த ஒரு செயலை நம்ம செய்ய முடியாது. நம்ம இதய துடிப்பு இயங்குறதுக்கும் முக்கிய பங்காற்றக்கூடியது பான்ஸ். இதுதான் முக்கியமான பணிகளை செய்யக்கூடியது. வெற்றி சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் அடிச்சிருப்போங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.